வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புஷக் வக்கரதுண்டன் தன்னோதி புஷக் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளூம் கம் கணபதியே நமக ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கர சனிப்பச்ச ராகவக்கேதம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத விசேஷிய ஓம் அங்கிரங்கு பஞ்சபூத விசேஷி ஓம் லங்குவங்கு பஞ்சபூத விசேஷி ஓம் நங்குமங்கு பஞ்சபூத விசேஷ சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம். ஓம் சரவணபவாய நமக. அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க, ஓகேங்களா? என்னுடைய ஷார்ட் வீடியோவெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துட்டு வர்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வர்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைத்திக்கங்க, ஓகேங்களா? அப்போ தான் அந்த வீடியோ ப்ரொமோட் ஆகும். நான் சொல்கிற நல்ல நல்ல தகவல்கள் மற்றவங்களுக்கு போய் சேரும், ஓகேங்களா? நம்ம கற்ற கல்வி, நம்ம கற்ற ஞானம், கடவுள் கொடுத்த பிராப்தம் ஒரு சின்னதாக இருந்தாலும் கூட அது மற்றவங்களுக்கு போய் சேரணும், ஓகேங்களா? யாருமே எல்லாமே தெரிஞ்சவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாமே தெரிஞ்சாச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருமே கிடையாது பிரபஞ்சத்தில், ஓகேங்களா? எல்லாருமே மனிதனாக பிறந்தது முதல் மரணப்படுக்கை போவரையிலும் மனிதன் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே தான் இருக்கிறான், ஓகேங்களா? அதனால என் மூலமாக மற்றவர்களுக்கு சில தகவல்கள் போய் சேரணும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் போய் சேரணும், ஓகேங்களா? அதன் மூலமாக அவங்க பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி தான் மனிதர்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு கஷ்டங்கள் நிமித்தமாக பல ஜோசியர்களை போய் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகாமல் தோய்ந்து போய் கூட இருக்கிறாங்க. அதில் என்னுடைய ஜோதிடத்தின் அடிப்படையில் நான் சொல்கிற பரிகாரத்தின் அடிப்படையில் அவர்கள் போய் அதை செய்யும் போது நம்பிக்கையோட அவங்க பயன்பெற கூட வாய்ப்புகள் ஏற்படும், ஓகேங்களா? எங்கிருந்து யாருக்கு எந்த கொஸ்டினில் பயன்படுதுன்னு யாராலையும் கணித்து சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் யாராவது ஒருத்தர் மூலமாக ஒரு வார்த்தையின் மூலமாக கூட அவங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும், ஓகேங்களா? அதனால எங்கிருந்து நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் வந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பக்கம் நம்மளுக்கு இருக்கணும், ஓகேங்களா? இவர்கள் பெரியவர்கள், அவர்கள் சிறியவர்கள், இவருக்கு தான் எல்லாமே தெரியும், இவருக்கு தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு யாரையுமே நம்ம இடம் போட முடியாது, ஓகேங்களா? எந்த ஒரு குழந்தைகிட்ட இருந்து கூட நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும், ஒரு காக்கா குருவிகிட்ட இருந்து கூட நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் ரசிக்க தெரியும். இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நம்மளுக்கு எப்போது வருகிறதோ அப்போதுதான் நம் பண்பட்ட மனிதனாக நாம் இருக்கிறோம்னு அர்த்தம், ஓகேங்களா? அதனால வீடியோவை பாருங்க, பயன்பெறுங்க, ஓகேங்களா? நல்ல விஷயங்கள் இருந்தால் நீங்கள் அதை அனுபவிங்க, ஓகேங்களா? உங்களுக்கு அது பயன்படல, உங்களுக்கு அது தெரியலனால கூட மற்றவங்களுக்கு அது பயன்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதனால வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேங்களா? இப்போ வீடியோவுக்குள்ளே போகலாம், ஓகேங்களா? இப்போ பார்க்கக்கூடியது என்னன்னா மீன லக்னமும் கோடீஸ்வர யோகமும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்த்துட்டு வரோம். மேசம் முதல் இது மீனத்துக்கு வந்தாச்சு, ஓகேங்களா? மீன லக்னத்துக்கு கோடீஸ்வர பிராப்தம் அப்படின்ட்டா லக்னத்துக்கு 2 குடைய செவ்வாயும் 11 குடைய சனீஸ்வர பகவானும் இணைந்து 2ஆம் இடத்துலையோ அல்லது 11ஆம் இடத்துலையோ அல்லது கேந்திர திரிகோணங்கள்ல யாராவது ஒரு ஆட்சி பலப்பட்டு சேர்ந்து இருக்கிறது அல்லது 2 பேரும் சமசப்தமா பார்த்துக்கிறது, ஓகேங்களா? அதை 9 குடையவனோ 10 குடையவனோ பார்க்கறது, 2 பேர்த்தையும் சேர்ந்து பார்த்தாலும் சரி, யாராவது ஒருத்தரை பார்த்தாலும் சரி, ஓகேங்களா? இந்த அமைப்பு இருந்தா பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும், ஓகேங்களா? பல கோடிகள் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும், ஓகேங்களா? இந்த பிராப்தம் மகா கோடீஸ்வர யோகம் நடக்கும், ஓகேங்களா? இது அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும். அந்த ஜாதகர் அனுபவிப்பாரா, அந்த குடும்பத்தார் அனுபவிப்பாரா அப்படின்ட்டா அது ஜாதகத்துல கேந்திராதிபதிகள் பலபுரிதி இருக்கணும். கேந்திராதிபதிகள் பலபுரி 6, 8, 12 மறையாம நல்ல அமைப்புல நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும், ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் லாஜிக். அது நிறைய ஜாதகங்களுக்கு புரிந்து வரும். நம்மளுக்கு புரிந்து வருமா, இன்னும் ஜோசியர் கேந்திரங்களை எல்லாத்தையும் சொல்றாரு, சிம்பிளா இதை சொல்லிட்டு கடைசியில் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்காதுங்க, ஓகேங்களா? ஏன்னா பல கோடிகள் வருது நிறைய பேருக்கு, ஆனா அது வந்த வழியே போயிடுது. ஆனா நடக்கிறது இல்லை. இந்த டைம்ல நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், ஆனா 10 பைசாவோட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா லக்னாதிபதி பலம் இல்லாமல் இருப்பார். லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருப்பார். லக்ன அஸ்தமனமாக இருக்கு. லக்னத்தை குரு பார்க்காம இருப்பார், ஓகேங்களா? இந்த அமைப்பு லக்னாதிபதி ஒரு மனிதன் எல்லா யோகத்தையும் அனுபவிக்கணும், வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் ஓரளவுக்கு ஆவரேஜான வாழ்க்கை வாழணும்னா லக்னாதிபதியும் ராசிக்கு அதிபதியும் நல்ல பொசிஷனில் இருக்கணும், நல்ல ஸ்தான பலம் பெற்று இருக்கணும். அப்பதான் எந்த யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகர் அதை அனுபவிப்பார், ஓகேங்களா? அதான் 1வது திரிகோணம் லக்னம். அப்புறம் பார்த்தோம்னா 2வது கேந்திர திரிகோணம் லக்னம், ஓகேங்களா? அடுத்தது 2வது கேந்திரம்ங்கிற 4ஆம் இடம். வீடு வாசல் சொத்து சுகம் மண் மனை வண்டி வாகனங்கள்
தாய் ஸ்தானம், தாய் நலம், தாய் மூலமாக அன்பு அரவணைப்பு இதெல்லாம் ஏற்படணும் அப்படின்ட்டா இந்த இடம் 4ஆம் இடம் வந்து நல்ல பலம்பொருதி இருந்தா தான் அந்த கோடிகள் வரும்போது நிறைய இடங்கள் வாங்கி போடுவார், நிறைய பூமிகள் வாங்கி போடுவார், நிறைய செல்வ சேர்க்கை சேர்க்கணும். 4ஆம் இடம் பலம்பொருதி இருந்தா நிறைய இடம் வாங்கி போட்டு அதன் மூலமா பல கோடிகளை சம்பாதிப்பாங்க, அதன் மூலமாக பல கோடிகளை சம்பாதிப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து 7ஆம் இடம் கேந்திரம், மனைவி வந்தா தானே பிள்ளைகள் பிறக்கும், பிள்ளைகள் மூலமா அனுகூலம் ஏற்படும், நன்மைகள் நடக்கும். ஓகேங்களா. அப்ப 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம் நல்லா கலத்துற அமையணும், அப்பதான் நிம்மதியான வாழ்க்கை ஏற்படும். இப்ப 7ஆம் இடம் வந்து 6, 8, 12 மறையாம நல்ல பொசிஷன்ல இருக்கணும். அவர் 6ஆம் இடத்துல மறைஞ்சுன்னா மனைவி மூலம் சதா சண்டைச்சு சொல்லி ஏற்படும், விரயங்கள் ஏற்படும், கடன் ஏற்பட்டுரும். அப்ப பணம் பூரா அழிஞ்சு போயிடும். 4ஆம் இடம் கெட்டு போயிருந்தா அவ்வளவுதான், வீடு வாசல் எல்லாமே அடமானத்துக்கு போயிடும். அதன் மூலமா பணம் பல கோடிகள் வரும், ஆனா அது வந்த வழியே எப்படி செலவாச்சுன்னே தெரியாது. ஓகேங்களா. அதனாலதான் இந்த கேந்திரங்கள் பலம். அடுத்தது வந்து 10ஆம் இடம் கேந்திரம், நல்ல தொழில் அமையணும், நல்ல வாழ்க்கை அமையணும். ஓகேங்களா. பல தொழில்கள் நிறுவனங்கள் ஆரம்பிக்கணும், பல கோடிகள் வருது அப்படின்ட்டு அந்த பல தொழில்களை நிறுவனம் பண்ணணும்னா 10ஆம் இடம் வந்து நல்ல பொசிஷன் இருக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி அமைப்பு பணபர ஸ்தானத்தின் மூலமாக வரக்கூடிய யோகம் திரிகோணாதிபதிகள் பார்க்கணும் அந்த பணபர ஸ்தானத்தை. அப்புறம் திரிகோணாதிபதிகளும் கேந்திராதிபதிகளும் 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். இது சிம்பிள் லாஜிக் தான், எல்லா ஜாதகங்களும் நிறைய ஜாதகங்களுக்கு பொருந்தி இருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா உங்கள் லக்னத்திலிருந்து எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு ஸ்தானத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானங்கள் நிற்கணும், கேந்திராதிபதிகள் கேந்திர ஸ்தானத்தில் நிற்கும், கேந்திர ஸ்தானமாக அல்லது திரிகோணத்திலே இருக்கணும், திரிகோணாதிபதிகள் கேந்திர ஸ்தானமாக அல்லது திரிகோணத்திலே அமையலாம், அல்லது திரிகோணத்திலே கூட அமையலாம். சிம்பிள் லாஜிக் தான். ஓகேங்களா. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அந்த கோடீஸ்வர பிராப்தத்தை அந்த ஜாதகர் வந்து தட்டில்லாமல் தடையில்லாமல் அனுபவிப்பார். பல வீடுகள் வாங்கி போட்டுருவாரு, பல இடங்களை வாங்கி போட்டுருவாரு. ஓகேங்களா. அதே 1க்கு 2, 4 வண்டிகள் அவங்க வீட்டில் இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் மனைவிக்கு நல்ல ஆடை ஆபரணங்கள், சொத்து சேர்க்கை, மனைவியின் மூலமாக சொத்துக்கள் வாங்குறது இதெல்லாம் நடக்கும். அப்புறம் தொழில் நல்ல லாபத்தில் போயிட்டு இருக்கும். பல வேலையாட்கள் அவங்களுக்கு இருப்பாங்க. ஓகேங்களா. பல வேலையாட்கள் அவங்களுக்கு இருப்பாங்க. இதெல்லாம் தான் 10ஆம் இடம் நல்லா பலம் பொருந்தி இருந்தால் அங்கே பல 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 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு கீழே ஆட்சி பலம் பெற்றுனா சொந்த தொழில் அமைச்சர், உச்ச பலம் பெற்றுனா சொந்த தொழில் அமைச்சர், அடிமை தொழில் அவங்க இருக்க மாட்டாங்க. மாறிடும். அந்த டைம் வரும்போது எல்லாமே மாறிடும். அந்த டைம் வரும்போது அந்த திசைகள் வரும்போது அந்த யோக திசைகள் வரும்போது அதை நோக்கி அவங்கள கொண்டு போயிரு. எங்கேயோ இருப்பாங்க. நீங்க பிறக்கும்போது எடுத்தீங்கன்னா நான் இங்க இருந்தேன், இங்க படிச்சேன், இப்ப நான் வந்து பார்த்தோம்னா ஒரு 20, 25 வயசுல நான் இந்த காலேஜில் படித்தேன், இப்ப இந்த வேலையில இருக்கிறேன். ஆனா கடந்து வந்த பாதையை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். அதுக்கு காரணம் திசைகளும் புத்திகளும் தான். நீங்க நினைச்சே பார்க்க நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னா அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத இடத்துக்கு இருப்பீங்க. நீங்க வாழ்ந்தது ஒரு இடமா இருக்கும், இருந்தது ஒரு இடமா இருக்கும். இதெல்லாம் பண்றது காலச்சக்கரம், கிரகங்கள். ஓகேங்களா. அதனால யோகங்களும் உண்மையே, தோஷங்களும் உண்மையே, எல்லாமே அதாவது வரும்போது உங்களுடைய ஜாதகப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை நடந்துட்டே இருக்கும். இதை நம்புறவங்களுக்கு 100% தெளிவாக புரியும். நம்பிக்கை இல்லாதவங்கள நம்ம பேச முடியாது. ஓகேங்களா. அது காரணம் உங்க லக்னம் தான். ஓகேங்களா. நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் அவங்களுடைய லக்னம் தான். லக்னாதிபதி நல்லா பொசிஷன் நல்ல அமைப்பில் இருந்து குரு பார்வை பெற்று இருந்தா அவங்க நல்ல ஆன்மீக சிந்தனையோட நல்லா இருப்பாங்க. அதுக்கு குருவும் நல்ல ஒரு காரணமா இருக்கணும். குரு கெட்டு போய் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா குரு பார்வை எப்பவுமே நல்ல பார்வை தான். குரு கெட்டு போய் அதோட சேர்ந்து இருந்தாங்கன்னா அவ்வளோ லக்னாதிபதியோட குருவோட சேர்க்கை நல்ல சேர்க்கை, நல்ல நல்ல பலம் குறித்த சேர்க்கையாக இருக்கணும். குரு நின்ற இடம் நல்லா இருக்காது, அவர் பார்க்கிற பார்வைக்கு தான் பலம் அதிகம். ஓகேங்களா. அது மாதிரிதான். சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமைங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும் அப்படின்ட்டா என் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்.